அண்மை செய்தி 2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் சிறப்பு முக்கிய நிர்வாகிகள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாசும் சசிகலாவும் இணைந்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் இதனை விரும்பவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடரும் அதிகாரம் முதல் தனித்தனியாக 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை நிர்வாகிகள் விரும்பாததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இந்நிலையில் நிர்வாகிகள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், ராமதாஸ் சசிகலா கூட்டணியை நிர்வாகிகள் விரும்பாததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சசிகலா மற்றும் ராமதாஸ் இடையே அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதற்கான கையெழுத்தும் ஆன நிலையில் தற்பொழுது ராமதாசுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்தது அவர்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் போது சந்திப்பின் போது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து அவர்களிடம் கேட்ட பொழுது இந்த கூட்டணி அமைந்ததில் எனக்கு வருத்தம் தான் இருக்கிறது, எந்த விதத்திலும் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. அதே நேரத்தில் நான் திமுகவில் இணைய போவதாக வருகின்ற தகவல் எல்லாம் உண்மை கிடையாது. நான் திமுகவில் இணையவில்லை, அதே ஐயாவுடன் தான் பயணிப்பேன். ஆனால் இந்த கூட்டணி அமைந்ததில் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஐயா அவர்கள் திமுக அல்லது அதிமுகவில் இணைவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். அண்மை செய்தி 2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் சிறப்பு முக்கிய நிர்வாகிகள். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாசும் சசிகலாவும் இணைந்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாகிகள் இதனை விரும்பவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடரும் அதிகாரம் முதல் தனித்தனியாக 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை நிர்வாகிகள் விரும்பாததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். இந்நிலையில் நிர்வாகிகள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், ராமதாஸ் சசிகலா கூட்டணியை நிர்வாகிகள் விரும்பாததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சசிகலா மற்றும் ராமதாஸ் இடையே அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதற்கான கையெழுத்தும் ஆன நிலையில் தற்பொழுது ராமதாசுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் சசிகலாவுடன் இணைந்தது அவர்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் போது சந்திப்பின் போது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து அவர்களிடம் கேட்ட பொழுது இந்த கூட்டணி அமைந்ததில் எனக்கு வருத்தம் தான் இருக்கிறது, எந்த விதத்திலும் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. அதே நேரத்தில் நான் திமுகவில் இணைய போவதாக வருகின்ற தகவல் எல்லாம் உண்மை கிடையாது. நான் திமுகவில் இணையவில்லை, அதே ஐயாவுடன் தான் பயணிப்பேன். ஆனால் இந்த கூட்டணி அமைந்ததில் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏற்கனவே 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஐயா அவர்கள் திமுக அல்லது அதிமுகவில் இணைவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.